வந்துருவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே உங்கள் ஆரா வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். செகண்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஹீல் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ட்ராமாலாம் ஹீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன சொல்கிறது, ஒரு சேஸ் பண்ணுற மோடில் இருக்க மாட்டீங்க. ஐ டோன்ட் சேஸ், ஐ அட்ராக்ட். அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் எதையுமே தேடி போக தேவையில்ல. அவங்களா வந்து பேசுவாங்க. நிறைய பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஹை வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை தேடி போக வேணாம். அது உங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது ஹேப்பன் ஆகும், அது நடக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இதுவும் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோல்மேட்டை, எஸ்பெஷலி சோல்மேட்டை. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹை வைப்புக்கு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பர்சன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நினைக்கலாம், எனக்கு வந்து இந்த ஊர்லேருந்து வரணும், இந்த ஜாபில் இருக்கணும். அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ விஷுவலைஸ் பண்ணுறப்போ அது ரொம்பவே சீக்கிரத்தில் நடந்துடும். மேபி சில பேருக்கு வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் கூட அது நடந்துடும். அவங்களுக்கு நிறையா அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர்லாம் அந்த ஹை வைப்பில் இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர்லாம் வரமாட்டாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹை வைப்பில் இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் அவ்வளோ ஒரு ஹீரோ மெட்டீரியலாக, ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் தெரிவிங்க. எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் வருவாங்க. லோ எனர்ஜிஸையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண தான் செய்வீங்க. ஆனால் அவங்களாலாம் உங்களோட வைபுக்கு கூட வந்து ஈடு கொடுத்து வர முடியாது. லாங் ரன் தே கான்ட் கம். என்ன சொல்கிறது, 3 days 4 days மேலாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. உங்கள் வைபுக்கு யார் மேட்ச் ஆகுறாங்களோ அவங்க தான் உங்கள் கூட லாங்காக ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இதான் சொல்ல வந்தேன். சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸி தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டைம் வந்து என்னெல்லாம் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எனக்கு 1 வேர்டு மந்த்ரா வேணும், ஒரே ஒரு லைன். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரிப்பீட்டடாக அஃபர்ம் பண்ணுங்கள், பர்சிஸ்டண்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, பர்சிஸ்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, அந்த பர்சனை லவ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி திருப்பி சொன்னால் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க வந்துடுவாங்க. பட் வந்து அது எந்த அளவுக்கு வந்துட்டு நிரந்தரமாக உங்கள் லைஃப்பில் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இன்னர் வூண்ட்ஸும் ட்ராமாவும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறுத்திடுவீங்க. இந்த அஃபர்மேஷன் சொல்கிறதெல்லாம் நிறுத்திடுவீங்க, விஷுவலைசேஷன்லாம் நிறுத்திடுவீங்க. சம்டைம்ஸ் வந்து எதர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போது வந்து நீங்கள்